விஜேத்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சுடிதாரில் 3வது பார்ட் எடுக்க போகிறோம். 3வது பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3. இன்றைக்கி நம்ம சுடிதார் தைக்க போகிறோம், டாப்ஸு தைக்க போகிறோம். கட்டிங் நேற்று 2 நாளாக போட்டாச்சு. இன்றைக்கி டாப்ஸுக்கு நம்ம தைக்க போகிறோம். இந்த கழுத்துக்கு நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இந்த கழுத்து நம்ம மேல் பாகவும் அடிபாகவும் பாட்டம் வச்சுக்கோங்க. இது இப்படி எடுத்துகிட்டு இது மேல் பாகம், இதில் மேல் பாகம். இப்போ நம்ம இது திருப்பி வைக்கணும், உல்டாவாக வைக்கணும். நம்ம திருப்பி வைக்கணும். இப்போ இது நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா. இப்போ இந்த துணி நமக்கு காட்டன் துணி கொஞ்சம் மெலிசாக இருக்குன்னா இப்போ நம்ம உள்ளே இந்த கழுத்துக்கிட்ட கொஞ்சம் போட்டு ஸ்டிஃபாக நிற்கணும்னா நம்ம இதே மாதிரி இந்த கழுத்து அளவிலேயே நம்ம 2 துணி எடுத்துக்கணும். இதில் நீங்கள் கடையில் கேட்டால் கேன்வாஸுன்னு கிடைக்கும். கேன்வாஸுன்னு நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். இப்போ நான் இதில் துணி தான் வச்சுருக்கோம். இதே மாதிரி துணி நம்ம எடுத்து அளவு எடுத்து இதே மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம். இதே ரவுண்டு நெக்கு நம்ம வெட்டி எடுத்து வச்சுருக்கோம். அப்போ அடிக்கும்போது நம்ம இதையும் சேர்த்து அடிச்சுட்டு திருப்புறது தான். இப்போ இது நான் திருப்பி தான் வச்சுருக்கேன், எல்லாமே திருப்பி தான் வச்சுருக்கோம். எல்லாம் நம்ம திருப்பி இது லைனுங்க மேல் பாகவும் நம்ம இந்த மேல் பாட்டை நல்ல பக்கம் கெட்ட பக்கம்னு சொல்லி சொல்லுவோம், உங்கள் பாஷையில் சொல்லுவோம். நல்ல பக்கம் கெட்ட பக்கம் சொல்லி இருக்கோம் இல்லையா, அதை நான் இந்த துணி நம்ம மேல் துணி திருப்பி வச்சுருக்கேன். இந்த மடுப்பு பார்த்தா உங்களுக்கு தெரியும், நமக்கு பின்பக்கம் தான் வரணும். இது மடுப்பு வச்சு இதை மாதிரி வச்சு நம்ம திருப்பி போடணும். அதனால அடித்து உங்களுக்கு காட்டுறேங்க. நம்ம இதுக்கு உங்களுக்கு இப்போ அடிக்கிறவங்களுக்கு இது தனியாக பிடிச்சி அடிக்க முடியாது. அதனால் இது நம்ம அடிச்சுக்குவோம். உங்களுக்கு அப்படி ஏதாவது இருந்ததுன்னா பின்னோக்கு குத்தி வச்சுருங்க. இந்த மாதிரி வழுக்குது இந்த மாதிரி அப்படின்னா இந்த மாதிரி பின்னு குத்தி வச்சுருங்க. இந்த மாதிரி பின்னு ஊற்றினா அந்த துணி நவுறாது. இனி நம்ம இது அடிச்சுக்குவோம். மிஷினில் புதுசாக உட்காடுறவங்க நம்ம நிப்பாட்டி நிறுத்தி நிதானமாக அடிச்சுக்கலாம். இந்த பக்கம் வளையது உங்களுக்கு வர்றதுன்னா இப்படி மெதுவாக கொண்டு இப்படியா இருக்கும். இப்போ நம்ம அதை அடிச்சுட்டோம் இல்லைங்களா. இப்போ இது எங்கேயும் நவுறாது. இப்போ இது நம்ம இந்த கழுத்தில் வச்சுக்கோம். கழுத்தில் நல்லா பிடிச்சி வச்சு நம்ம இதை அடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறோம். இந்த பாட்டை அடித்தாச்சு, பின்பாட்டை அடித்தாச்சு, ரவுண்டு நெக்கு. இப்போ இது நம்ம முன்னு நெக் அடிக்கிறோம், முன்னாடி இருக்கிற நெக்கு. இப்போ நான் அந்த சின்ன பீஸு கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அடியில் கொடுக்குறதுக்கு இது நான் அடிச்சிருக்கேன். இது அதில் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இதுவும் அதே மாதிரியே மேல் பாட்டம். இந்த நம்ம வரைஞ்சது எப்போவுமே மேலே வரணும். இதுக்கு மேலே நம்ம இந்த துணியை மட்டும் திருப்பி போட்டுருவோம். நல்லா கரெக்டாக வச்சு துணி கொஞ்சம் கூட நவுறக்கூடாது. அப்போ தான் அந்த வீணக்குக்கு கரெக்டாக வரும். கொஞ்சம் அடிக்க கொஞ்சம் புத்திமுட்டாக தான் இருக்கும்போது, அப்போ நம்ம கொஞ்சம் சும்மா இருக்கும்போது ஒரு துணியில் பீஸ் இப்படி கட் பண்ணி அடித்து பழகிக்கணும். இந்த வீணக்கு கரெக்டாக நம்ம வச்சுட்டு அடிப்போம். இதை அடிச்சுக்க முடியல. இப்போ நான் அடித்து காட்டணுமே, இதையும் வச்சு
ஜாயின் பண்ணி உங்களுக்கு அப்படி இதாக இருந்ததுன்னா இது அடியில் இங்கே கீழே வச்சு இந்த மாதிரி அடிச்சுக்கலாம். இப்படி நம்ம அடிச்சுக்கலாம். இதை நம்ம மேலே வச்சு வச்சுக்கிறேன். அடிச்சுட்டு காட்டுறேன். இதில் நம்ம வீணுக்கு அடித்தாச்சு. இந்த அடித்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம இது கொஞ்சம் பிசுரெல்லாம் இருக்குங்களா, இதெல்லாம் நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு திருப்ப வாகு கரெக்டாக இருக்கும். இது இருக்குல்ல, இந்த மாதிரி கட்டர் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த வீணுக்கு கட் பண்ணுறதுக்கு ரைட்டு துணி எங்களும் உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. இந்த தையல் ஒட்டினது மாதிரியே வெட்டிடுங்க. ரொம்ப வெட்டிட்டு இது ஓட்டை பண்ண வைக்க வேண்டாம், பார்த்து வெட்டிக்கணும். இதை நம்ம திருப்பிக்கலாம். சொல்ல முடியுங்களா? இந்த லைனிங்கு நம்ம லைனிங் எடுத்து திருப்பிக்கலாம். திருப்பி நம்ம இந்த கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, திருப்பி நீட்டாக இப்படி திருப்பி சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக வந்துச்சு பாருங்கள். இதே மாதிரி நம்ம அந்த உங்களுக்கு இந்த மாதிரி கட்டுறது வாங்கி வச்சாக்கா கரெக்டாக இருக்கும். வீணுக்கு டிசைங்களுக்கெல்லாம் நீங்கள் கட் பண்ணும்போது கரெக்டாக வந்துடும். அடிச்சாச்சா, நம்ம இதுலேயே அப்படியே ஒரு தையல் போட்டுக்கலாம். அப்போ தான் நீட்டாக நிற்கும், சுருக்கம் வராது. இதில் ஓரமாகவே ஒரு தையல். ஊசி ஒன்று வச்சுக்கோங்க. எடுத்து இந்த முனைகிட்ட வந்து அது உள்ளே போகும். நம்ம இப்படி எடுத்து விட்டு நிறுத்தி நிப்பாட்டி நம்ம இது பண்ணலாம். கீழே கொஞ்சம் இறக்கி அப்படியே திருப்பிக்கணும். அதே மாதிரி இந்த முனைகிட்ட ஊசி வச்சு கொஞ்சம் எடுத்து விட்டுறணும். கரெக்டாக வீணுக்கு வந்துச்சுங்களா? வீணுக்கு டிசைனு இன்னும் ஒரு தையல் நீங்களுக்கு இன்னும் ஒரு மாடல் வேணும்னா நீங்கள் இதுவும் அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுருங்க. இதே மாதிரி அந்த காலத்து நீட்டாக இருக்கும்.
இதுமாதிரி நிப்பாட்டி திருப்பி கொண்டு வந்து அதேமாதிரி இங்கே திருப்பிக்கோங்க. துணியைத்தான் திருப்பணும், மிஷின் திருப்ப முடியாது. அதனால் துணியை திருப்பிட்டு நீட்டாக வந்துச்சு பாருங்க. இப்போ வந்துச்சா? இதுவும் அதே மாதிரி நம்ம கழுத்துவோம். நான் சொன்ன மாதிரியே இந்த கட்டரை போட்டுக்கோங்க. இதுமாரி பிசரெல்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் முன்னாடி தள்ளி இதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி நீட்டாக ஓரமாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கிங்க. கிராஸாக கட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். லைனையை திருப்பிக்கலாம். அதே மாதிரி நீட்டாக வந்துச்சு பாருங்கள். நம்ம இந்த கட்டரை போட்டு கட் பண்ணுறதுனால தான் நமக்கு நீட்டாக வரும், இல்லைன்னா சுருக்கமாக வரும். நம்ம அப்படியே திருப்பி அடிக்கலாம்ல, அப்படி திருப்பி அடிக்க முடியாது. ஏன்னா அந்த பிசுரெல்லாம் இருக்கிறனால கொஞ்சம் இதாக இருக்கும். நீட்டாக வந்துச்சுங்களா? இதுலேயே நம்ம அதில் ஓட்டின மாதிரியே ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். லைனிங் மேலே வரும். அதுவும் நீட்டாக நம்ம அடித்தாச்சு. ஏன்னா உங்களுக்கு இந்த துணி அடியில் கொடுக்கும்போது தான் இங்கே டிசைன் நல்ல டிசைனாக உங்களுக்கு இந்த சுருக்கம் இல்லாமல் வரும். ஒன்று நம்ம 2 துணியை மட்டும் ஜாயின் பண்ணி கொடுத்தோன்னா டிசைன் வர சுருக்கமாக போகும். இதெல்லாம் நம்ம சேர்த்து வச்சு ஜாயின் பண்ணிக்கிறதாங்க. நம்ம இங்கேருந்து ஷோல்டர்கிட்ட இருந்து ஜாயின் பண்ணிக்கணும். ஷோல்டர்கிட்ட இருந்து ஜாயின் பண்ணி புதுசாக அடிக்கிறவங்க எங்கேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை அப்படியே ஜாயின் பண்ணி இங்கே லைனிங் மட்டும் நீங்கள் அடிக்கும்போது இந்த மாதிரி சரி சமமாக பிடிச்சி அடிக்கணும். இன்னும் ஒன்று சின்னதும் பெருசும் வரும், அது பரவாயில்ல, நம்ம சேர்ந்து கட் பண்ணிக்கலாம். இது சின்னது பெருசு இப்படி இழுத்து இந்த சைடு இப்படி அடிக்கணும், இந்த சைடும் அடிக்கிறேன். அதை அடிச்சுட்டு உங்களுக்கு காட்டிக்கிறேன். இப்போ லைனிங் எடுத்துருக்கோம் இல்லைங்களா? இப்போ இந்த லைனில் நம்ம அடிக்கிறதுக்கு நம்ம அந்த கோடு விட்டுருக்கோம். இந்த 1 இன்ச்சும் அடிக்கிறதுக்கு நம்ம கோடு போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள், கட் பண்ணியிருக்கோம், கோடு போட்டிருக்கோம். இது உள்ளே நம்ம மடிச்சு அடிக்க இதெல்லாம் நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ இந்த கழுத்தெல்லாம் அடித்ததுக்கப்புறம் நம்ம அடிச்சுக்கலாம். இது நம்ம அடித்து தான் அடிச்சுக்கணும். உங்களுக்கு கொஞ்சம் பிடிச்சி அடிக்கிறதுக்கு சிரமமாக இருந்தால் இப்படி மடிச்சிருங்க. இப்படி மடிச்சுட்டு மடிச்சுட்டு அடிங்க. அப்போ உங்களுக்கு அது கரெக்டாக வரும். உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்களா? இப்படி மடிச்சு எடுத்து
பிடிக்கவே தேவையில்லை. இப்போ நம்ம இப்படியே எடுத்துட்டு இது மட்டும் நம்ம அடித்தாச்சு, கழுத்து அடித்தாச்சு. இப்படியே நம்ம ஜாயின் பண்ணிக்க வேண்டியது. கொஞ்சம் மொத பழகிறவங்களுக்கு கொஞ்சம் சிரமம் இருக்கும், அப்புறம் சரியாக போயிடும். பிடிச்சி மேல் துணியில் நம்ம பிசுறு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்தாலும் பரவாயில்லைங்க. நம்ம எல்லாம் அடித்ததுக்கப்புறம் நம்ம கரெக்டாக அடிச்சுட்டு நம்ம தையல் போட்டுக்கிறோம். இது இப்படியே நம்ம அடிச்சுக்கலாம். இந்த லைனிங் இந்த மேல் பாட்டும் சேர்ந்து அடிக்கணும். இதுதான் கட்டு கைக்கு அடிக்கிறது. மறந்துடனே நம்ம எப்போவுமே கோடு போட்டு விட்டுடலாம். இப்போ நம்ம இதை அடிக்கிறோம் இல்லைங்களா, இப்படி அடிக்கும்போது இந்த அடியில் இருக்கிற துணி லைனிங்கும் இதுவும் சேர்ந்து அடிக்கணும். இங்கே கொஞ்சம் பிசுறு வந்தாலும் பரவாயில்ல, இதுவும் பரவாயில்ல. லைனிங் சேர்ந்து நம்ம தையல் விழுகணும். அதான் கரெக்டாக இருக்கும். இது பிடிச்சிக்கோங்க. அடிச்சுக்கலாம். நம்ம தையல் போட்டிருக்கோம் இல்லைங்களா, கரெக்டாக உள்ளே வந்துருச்சா, அவ்வளோதான். இப்போது இது நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ கைக்கு நம்ம அடிக்க போகிறோம். கைக்கு மடித்து அடிச்சிடுங்க. ரொம்ப நீளமாக இருந்ததுன்னா அடிச்சுட்டு நம்ம எப்போ வரைஞ்சிட்டு இருக்க முடியும், சின்னதாக ஒரு அடி கொடுத்துருங்க. தையல் போட்டால் தான் நல்லாயிருக்கும். இதில் நம்ம கையை வெட்டி அரைஞ்சி நம்ம வெட்டியே காட்டிக்கிட்டோம். அதே மாதிரி இதுக்கு நம்ம வெட்டணும். வெட்டும்போது நம்ம முதல்ல கோடு லைனுக்கு இழுத்து விட்ருக்கோம் இல்லைங்களா, அப்போ அதே மாதிரி நம்ம இந்த அரைஞ்சி வெட்டுறதில் பார்த்துக்கோங்க. அளந்து நம்ம எடுத்துருக்கோம். இந்த அளந்தில் நான் தையிலே போட்டுட்டு அப்படியே நம்ம கட் பண்ணிக்கிறது. அப்போ தான் நமக்கு சுருக்கம் இல்லாமல் இந்த ஆரஞ்சு இங்கே நம்ம உள்வாங்கி வெட்டிக்குமோ உள்வாங்கி வெட்டுறது. இது நம்ம இந்த சுடிதார் டாப்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லாம் நீட்டாக எல்லாமே அடித்தாச்சு. இது அடித்தாச்சு, இது அடித்தாச்சு. அடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பிசுறு வருது பாருங்க, இந்த மாதிரி பிசுறெல்லாம் வருதுங்களா, இதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு தையல் போடும்போது கரெக்டாக இருக்கும். இது நம்ம மேல் பக்கம் வச்சு இந்த மேல் பக்கம் இப்படி தட்டிக்கணும். மேல் பக்கம் சேர்த்து ஜாயின் பண்ணணும். இப்படி வச்சு ரெண்டு ஷோல்டரும் கரெக்டாக இருக்குது, எந்த பிசுறும் வராமல். இது அரேஞ்சு தான். இங்கேருந்து
கிராஸாக வரும். கிராஸாக அடிக்கணும். கரெக்டாக பிடிச்சிக்கணும். பிடிச்சி கொண்டாந்து இங்கே கொண்டாந்து டெய்லி காசு வச்சுக்கணும். அப்போ தையல் பிரியாமல் இருக்குது. திருப்பி போராடி தையல் வராமல் இந்த டேஷ் அடிச்சுக்கோங்க. இங்கே டக்கு திருப்பி திருப்பி மிஷினை ஒரு திருப்பி அடிச்சிட்டோன்னா தையல் எப்பவும் பிரியாது. அதே மாதிரி இங்கே ஒன்று அரைஞ்சி உங்களுக்கு ஏதாவது இது இருந்ததுன்னா கோடு போட்டு வச்சுக்கோங்க. கட்டு வச்சு எல்லா பக்கம் பிசர் எடுத்துட்டோம் இல்லைங்களா? இப்போ நம்ம அதை கையை ஜாயின் பண்ணிக்குவோம். முன்பாகம் இது பின்பாகம். பொருள் போட்டு உழந்து போயிட்டு அது கைக்கு உங்களுக்கு லைனிங் கொடுக்க வேண்டாம். அது ரொம்ப கை மொத்தமாக இருக்கும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கொடுங்க, இல்லை வேண்டாம். இது நம்ம வைக்கிறது வந்து இந்த 1/2 இன்ச்சு கட் பண்ணியிருக்கோம் பார்த்துக்கோங்க. அது எங்கே வரணும், முன்பாகம் மட்டும்தான் இந்த 1/2 இன்ச்சு கட் பண்ணது வரணும். இது அப்போ இந்த கைக்குள்ளே, இது இந்த கைக்குள்ளது. கை வைக்கும்போது பார்த்து தான் அடிக்கணும். நம்ம மடிச்சிருக்கு பார்த்தீங்களா? இப்போ இந்த 1/2 இன்ச்சு உள்ளே போயிருக்குங்களா? கரெக்டாக காட்டினா தான் கரெக்டாக. இப்போ இந்த 1/2 இன்ச்சு உள்ளே போயிருக்கா? இதை வந்து இது இப்போ முன்பாகம். இந்த முன்பாகத்துக்கு இந்த நம்ம டக்கு அடிச்சிருக்கு கட்டிங் கொடுத்துருக்கு பாருங்க. இந்த கட்டிங் கொடுத்தால உங்களுக்கு மறக்காமல் இருக்கிறது தான் அந்த கட்டிங். இந்த கட்டிங்க, இந்த கட்டிங்க நேராக வச்சு அடிக்கணும். இந்த 1/2 இன்ச்சு வெட்டினது இந்த 1/2 இன்ச்சு. இப்போ 2 கையும் நான் அடிச்சுட்டு காட்டுறேன். நம்ம அது கையை அடித்தாச்சு. இப்போ நம்ம இதை திருப்பி போட்டு எல்லா பக்கம் கை கழுத்து எல்லா டிசைனும் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம திருப்பி எல்லாம் இதெல்லாம் திருப்பி போட்டு ஒன்று கரெக்டாக வைங்க. இதெல்லாம் கரெக்டாக வச்சுட்டு இந்த துணியை நம்ம கொடுத்துட்டு துணியை இப்படி திருப்பிக்கணும்.
இப்போ எவ்வளோ நம்ம அளவு அடிக்கணும்னா இப்போ நம்ம அந்த துணி கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதை வச்சு வரைஞ்சி இப்போ கரெக்டாக அந்த அளவுக்கு நம்ம பிடிச்சிக்கலாம். அப்போ அந்த கோட்லேயே நம்ம இழுத்துட்டோம்னா கரெக்டாக வரும் இல்லைங்களா. நம்ம அது கட் பண்ணது இதெல்லாம் இங்கே கரெக்டாக இருக்குது. அதுமாதிரி இதுவும் இதேமாதிரி கரெக்டாக இது அப்படியே நம்ம வரைச்சிட வேண்டியது. அப்போ அதே அளவாக நம்ம பிடிச்ச இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு தையல் அடித்து இப்படியே கொண்டு வந்து இங்கே நிப்பாட்டிக்கணும். நிப்பாட்டிட்டு இதுவும் அதே மாதிரி இந்த கையிட்டு நிப்பாட்டிக்கணும். அப்புறம் உங்களுக்கு கை இந்த கைக்கு அதே மாதிரி இந்த கையிலேருந்து கையிலேருந்து கை இதை நம்ம மிஷினில் அப்படியே அடிச்சுட்டு வந்துடலாம். ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு கோடு போட்டு அடிச்சிட்டேன்னா அதே கோடிலே வரும் இல்லைங்களா, அப்போ கரெக்டாக ஈஸியாக இருக்கும். அடிச்சுட்டு வரும். நம்ம சைடில் 1 2 தையல் ஓட்டியாச்சு. இது ஒன்று நம்ம தையலுக்கு கோடு கூட ஓட்டியாச்சு. ஒன்று எக்ஸ்ட்ரா நம்ம ஓட்டி 3 ஓட்டணும். இன்னொன்று கூட ஓட்டிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இந்த எங்கே ஒரு தையல் யாராவது சாக்கு தெரியுதா, 1 2 தையல் ஓட்டியிருக்கோம். இப்போ இதை வந்து இப்போ இங்கே தையல் இது வரைக்கும் நிப்பாட்டிருக்கீங்களா, இதை நிப்பாட்டிட்டோமா. இதுக்கு நம்ம என்னன்னா மடிச்சு அடிக்கிறது. இந்த சைடில் மடிச்சு அடிக்கணும்ல, அந்த சைடில் அது சைடில் மடிச்சு அடிக்கிறது. எப்படின்னா கீழேருந்து உங்களுக்கு கீழேருந்து கொண்டு வரணும். மடிச்சு அடிக்கிறது இங்கேருந்து மடித்து இது வரைக்கும் கொண்டு வரணும். இங்கே கொண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம இது கொண்டு வருது இல்லைங்களா, இங்கே கொண்டு வந்திருக்கு. இந்த பக்கம் வரணும். இதை அடிக்கும்போது நான் காட்டுறேன். ஒரு தையல் அடிச்சு காட்டுறேன். பிடிச்சி அப்படியே கொண்டு வந்து இது எப்படியே கொண்டு வந்து மடித்து இழுக்காதுங்க. துணி வந்து இங்கே வந்து அடிக்கும்போது இழுக்கக்கூடாது. இப்போ நம்ம இந்த ரெண்டையும் இப்படி பாட்டாக பிரித்து தெரியுங்களா, இப்படி பாட்டாக பிரித்து பார்த்துக்கோங்க. இப்படி கொண்டு வந்துட்டோமா, இப்படி கொண்டு வந்து பார்த்துக்கோங்க. வந்து இங்கே நிப்பாட்டிக்கோங்க. இந்த தையலிட்டு நிப்பாட்டிக்கோங்க. நிப்பாட்டி இப்படியே இந்த ஊசி மட்டும் அதில் வச்சு நம்ம கீழே அது மட்டும் துட்டி துணியை மட்டும் திருப்பிக்கோங்க.
திருப்பிட்டிங்களா? அப்புறம் இந்த பக்கம் அடித்து இந்த கிராஸ் வரணும் இல்லையா? அப்போ இது வந்து நம்ம இழுத்துக்கங்க. இந்த மேல் வந்து இழுத்தா தான் இங்கே நல்லா சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வரும். வந்துட்டு இப்படியே திருப்பி இப்படியே கொண்டு வந்து அதே மாதிரி இந்த பக்கம் அடிக்க இங்கே சைடு மடிச்சடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம கீழேயே மடிச்சடிக்கணும். ஒரு பாட்டு அடிச்சுட்டிங்களா? இப்போ இதுக்கு இதே மாதிரி இங்கேயே ஒரு கோட்டை அடிச்சு இப்போ நம்ம இதெல்லாம் அடித்ததுக்கப்புறம் தான் இந்த கீழே மடிச்சடிக்கணும். இப்போ இது அடிச்சு அடுத்த பக்கம் நான் பார்ப்பேன் ஃபுல்லாக. அடித்து நம்ம இன்னொரு தையல் கொடுப்போம் இல்லையா? நீட்டாக வரக்கு ஒரு தையல் இங்கே தையல் இங்கே தையல் கொடுக்கணுமா? தையல் கொண்டு வந்தாச்சா? இந்த தையல் கொண்டு வந்ததில் இந்த டாப்புக்கு எப்படி அடிக்கணும்னா பார்த்துக்கோங்க. இந்த இது வந்து இந்த டாப்ஸு வந்து உள்ளே தள்ளிக்கணும், லைட்டாக உள்ளே தள்ளி இது இப்படி பிடிச்சி அப்படியே மெதுவாக மிஷின் ஓட்டி கொண்டு வந்து அப்படியே தாட்டு. இங்கே இந்த பெரிய மிஷினெல்லாம் வச்சுருந்தா இந்த மாதிரி இங்கே அடித்து இங்கே இப்படி இது அமுத்திக்கணும், இங்கேயும் பிடிச்சிக்கணும். பிடிச்சி ஏன்னா பிரியாமல் இருக்குது. வி ஷேப்பில் வரும் சைடில். வந்துட்டு அப்படியே இந்த நான் அடிச்சது பிடிச்சிருச்சு, இப்படியே அடிச்சுட்டு வர வேண்டியது. இதுவாக ரெடி ஆகிடுச்சு. கீழே மடுக்கடிக்காக மட்டும் போதும். இதை அடித்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இப்படியே மடித்து அடிச்சுக்கிறது தான். எப்படி மாடல் வந்துச்சு, வி ஷேப் வந்துச்சுங்களா? தையல் விழுந்துச்சா? இதுதான் நம்ம கவனிக்கணும். ஏன்னா இல்லைன்னா உட்காந்த உடனே டர்ன்னு தையல் பிரிஞ்சு வந்து இங்கே 3 டாட் அடிச்சு விட்டு நீட்டாக அடிச்சு விட்டு நிப்பாட்டணும். இங்கே ஷேப் வந்துச்சு, நீட்டாக வந்துச்சு. இந்த சைடு ஃபுல்லாக முடிஞ்சு போச்சு. இதே மாதிரி அந்த சைடு நம்ம அடித்து சுடிதார் வேலை முடிஞ்சது. சுடிதார் ஃபினிஷிங் ஆகிட்டு எல்லாம் நீட்டாக வந்துருக்கு பாருங்கள். இங்கே உள்ள நம்ம துணி வந்து உங்களுக்கு அப்படியே இழுக்கிற மாதிரி தானே, சும்மா சின்ன சின்னதாக கட்டிங் போட்டு விட்டோன்னா இந்த சுருக்கம் வராது. இது நம்ம போட சரியாயிடும். 3/4 கை ஒருத்தருக்கு எடுக்க வராது, அதனால் ஈஸியாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன். சூப்பராக வந்துச்சு பாருங்க. கை நீட்டாக நல்லா பிடிச்சி சுடிதார் எப்படி காட்டலாம் அப்படியே வச்சு கட்டிக்கணும். வீடியோ வச்சு காட்டுறாங்க. சுடிதார் சூப்பராக தைச்சாச்சு. அப்புறம் இந்த சுடிதார் வந்து எனக்கு இங்கே அகலமாக நான் வைப்பேன் எப்போவுமே. உங்களுக்கு நம்ம கரெக்டாக வேணும், நான் அளவு எடுத்து சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? அதுமாதிரி கரெக்டாக அளவில் ஒன்று எனக்கு இப்போ இங்கே வந்து ஏன்னா உட்கார கொள்ளும்போது நமக்கு இது கொஞ்சம் இதாக இருக்கும். அதனால் நான் எப்போவுமே இந்த மாதிரி அகலமாக வச்சுக்குவேன். எனக்கு அது நீட்டாக எனக்கு ரொம்ப பிடிக்காதுங்கிறத உங்களுக்கு இந்த மாதிரி நான் ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். டாட்டா. நாளைக்கு அடுத்த ஒரு வீடியோவை சந்திக்கலாம்.